எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம எழில் வந்து அப்படியே வந்து எமோஷ்னலாக வந்து இருக்காங்க. சுடர் எதுக்கும் கவலைப்படாத, நீ சாதிச்சு காட்டிட்ட அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வண்டி வர சவுண்டு வந்து கேட்குது. குழந்தைய வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய வந்து அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக குடுக்குன்னு போகிறாங்க. அவங்கள நல்லபடியாக வந்து வண்டியில் ஏற்றி விட்டாங்க. நம்ம எழில் அவங்கள வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் சுடர் வந்து பேரதிர்ச்சியாக நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப குழந்தைங்கிட்ட ஆசிரமத்தில் எல்லாத்தையும் வந்து சமத்தாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசிட்டு காரில் வந்து ஏறுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் சுடர் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சுடர் ஏறுமா வண்டியில் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே காரில் ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சுடர் வந்து திடீர்னு எமோஷனல் ஆகி கண் வந்து கலங்கி நிற்கிது. அந்த இடத்துல எழில் வந்து சரியாக வந்து கவனிக்கல. என்ன இன்னொரு 100க்கு 100 வார்த்தை பேசியிருப்பா, இப்போ என்ன பேசாமல் உட்காந்து அமைதியாக வந்துகிட்டு இருக்கா, இது நம்ம சுடர் கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ள தார தாரையாக கண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல நம்ம சுடர் கண்லேருந்து என்னாச்சு, ஏன் தமிழ் அழுதுகிட்டு இருக்க, ஏன் தமிழ் அழுதுகிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல நம்ம எழில் கேட்டும் கூட அவங்களால எதுவும் சொல்ல முடியல. சார் இன்னைக்கு நடந்த விஷயத்த என்னால் மறக்கவே முடியாது சார். சாரிம்மா, கூட யாருமே இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீ கல்யாணம் கூட ஆகாத பொண்ணு, உனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீ வந்து வருத்தமாக தான் இருப்ப, என்னால் எமோஷனலாக வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்காக சொல்ல சார், நீங்கள் எல்லாரோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வர அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக இருக்கீங்க, அதை நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் சார் வந்து கடவுள் வந்து பெண்களுக்கு மட்டும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ல வர, பின்ன எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் நாங்கள் தான் வந்து சுமக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வேறு ஆள் வந்து கிடைக்கல, அதனால தான்மா, நீ ஃபீல் பண்ணாத, உன் வாழ்க்கையிலும் இது ஒரு நாள் புரிய வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னே நான் ஒன்றும் அதுக்காகலாம் வந்து பயப்படல சார், எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கவே மாட்டேங்குது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எல்லாரும் வந்து கீழே வந்து கொட்டி கொட்டி தான் பார்க்குறாங்க. மேலே இருக்கிற இடத்துல எல்லாரும் வந்து பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. பொண்ணுங்களை மதிக்கவே மாட்டாங்களா, எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காதா, எல்லா பொண்ணுங்களும் அவங்களுக்கான பிடிச்ச வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்கன்னு பார்த்தா இல்லை சார், கிச்சன்லேயே வந்து இருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வெளியில் சொல்கிறது கூட அவங்களுக்கு தயக்கம் இருக்குது. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு அப்படியே சில பேர் வெளியில் சொன்னால் கூட அவங்க ஆசைன்னு வந்து நிறைவேற்றுற அளவுக்கு யாருக்கும் இங்கே பொறுமையும் கிடையாது, கேட்குறதுக்கு பக்குவம் கிடையாது சார். இதுதான் சார் முக்கால்வாசி வீட்டில் வந்து நடக்குதுங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடரு அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீ ரொம்ப எமோஷ்னலாக இருக்க, உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சாதிச்சு காட்டுவேன், வேணா பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக அப்படியே தூங்க சொல்லிடுறாங்க. சுடர் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா, தண்ணி குடித்தா நல்லா இருக்குன்னு தண்ணி வேக வேகமாக குடிக்கிறாங்க. அப்படியெல்லாம் குடிக்காதம்மா, புறையேறிடும், நீ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கல்ல, கொஞ்சம் மெதுவாக மெல்லமாக குடிமா அப்படின்னு சொன்னோம். மெல்லமாக குடிச்சிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் வீட்டுக்கு வராங்க. சுடர் வீடு வந்துருச்சுமான்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க. இது எல்லாத்தையும் மனோகரியும் செல்வியும் வந்து பால்கனிலேருந்து பார்க்குறாங்க. மேடம் என்ன மேடம் நடக்குது, அங்கே ஆசிரமத்துக்கு தானே போனாங்க, சாப்பாடு வந்து கொடுக்க தானே போனாங்க, அதுக்குன்னு இவ்வளோ நேரமா, மத்தியானமே வந்திருக்கணும். எழில் சார் வந்து காலில் வெந்நீர் ஊற்றிட்டு ஓடக்கூடிய ஆள், அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாம் எப்படி மேடம் சாத்தியமாச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரியும் வீட்டு வேலைக்காரி செல்வியும் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுடர் எதுவுமே கண்டுக்காம குடுகுன்னு உள்ளே வந்து போகிறா. என்னது இவ கண்டுக்காமையே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப எழிலில் பார்த்து கேட்குறாங்க, என்னாச்சு, நான் எதுவும் கேள்வி கேட்டா அவள் எதுவுமே சொல்லாமல் போகிறா, அவள் ஒரு எமோஷனில் இருக்கா, அவள்கிட்ட இப்போ கேட்டால் எதுவுமே வந்து பேச முடியாது, அப்படி அதிர்ச்சி வர மாதிரி அவள் வாழ்க்கையும் வந்து மாறிப்போச்சு. என்னது அதிர்ச்சி அளிக்கிற அளவுக்கு வாழ்க்கையும் மாறிப்போச்சா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலனா எனக்கு தூக்கம் வராதே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு சுடர் ரூமுக்கு வேக வேகமாக போகிறாங்க. இன்றைக்கி என்ன நடந்துருச்சு, நான் கூப்பிட்டப்போ கூட நீ எதுவும் பேசவே மாட்டேங்கிறியே, இன்றைக்கி என் வாழ்க்கையே மாறி போச்சு, பொண்ணாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்ன இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்படி என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. எழில் சார் எவ்வளோ தெரியுமா நல்லவர், அவர் இது மாதிரி ஒரு மனுஷனாக இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. எழில் சார்னா பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எதை மீன் பண்ணி இப்படி சொல்கிறான்னு புரியலையே, ஒரு வேளை லவ் எதுவும் ப்ரப்போஸ் பண்ணிட்டானோ, இதே ஆசிரமத்தில் தான் இந்துமதிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணான், இப்போ இப்படியும் நடந்துருச்சாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆசிரமத்துக்கு போனோமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே சொல்லி முடிச்சிடுறாங்க. எழில் சார் வந்து இந்துமதி மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்க. எழில் மேலே எல்லாருக்கும் வந்து லவ்வபுள் பாயாக வந்து இருந்திருப்பாப்புல. ஆனால் எழில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க எந்த அளவு அன்பா பாசமாக வந்து இருப்பாங்க. என்னால் இந்துமதியை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அவங்க கூட பேச முடியாமல் போயிடுச்சு. இந்த அன்புக்கெல்லாம் சொந்தக்காரி இந்துமதி தான். அவங்கள போல ஒருத்தவங்க திருப்பியும் வரவும் முடியாது, எழில் மனசில் நிரந்தரமாக இருக்கவும் முடியாது.
அவங்கள தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டு ரொம்ப வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் சுடரோட ரூம்லேருந்து சொல்லிக்காம கொல்லிக்காமல் அங்கேருந்து வெளியில் வந்து குடுகுடுன்னு போகிறாங்க நம்ம மனோகரி. ஆல்ரெடி பசங்க ரூமு வீட்டில் இருக்கிற எல்லா இந்துமதி ஃபோட்டோவும் எடுத்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அதில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூமுக்கு வேக வேகமாக வராங்க. ஏண்டி இந்துமதி, உன்னெல்லாம் ஒரு வருஷம் ஆச்சு நீ போய், ஆனால் என்ன நீ கோவப்படுத்தாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் வந்து உன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் ஹாஸ்பிட்டல் போனாலும் உன்னோட புராணம் தான். ஏன் நேத்தி வந்த தமிழ் கூட உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கா. உன்னை பற்றி பேசி பேசி என் காதில் கேட்டு கேட்டு எனக்கு எப்படி தெரியுமா கோவம் வருது. நீ இருந்தும் என்னை படுத்தின, நீ இப்போ இல்லைன்னாலும் என்னை படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. அந்த இடத்துல இந்துமதியை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து நீ அவசியம் இந்த இடத்துல கலந்துக்கிட்டே ஆகணும்னு நம்ம எழில் வந்து மனோகரிக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. என் வாழ்க்கையில் முக்கியமான நாள்ப்பா, இன்றைக்கி எல்லோரும் முன்னாடியே என்னை ப்ரப்போஸ் பண்ண போகிறான், இது எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படிம்மா சொல்கிற, அவர் எனக்கு பிடிச்ச மாதிரி நெக்லஸ் எடுத்து கொடுத்தாரு, புடவை எடுத்து கொடுத்தாரு, எல்லாமே வந்து உனக்கு பிடிச்சா போதுமா அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் என் மனசுக்குள்ளே இருக்கார், அவர் மனசுக்குள்ளே நான் தானே இருக்கேன்னு தெரியுதா இல்லையா. அவருக்கு என்ன விட்டால் யார் ஃப்ரெண்டு, எல்லாமே எனக்கு அவர் தான். நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து வாழ போகிறோம். இதை நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மனசை வந்து இது மாதிரி ஒரே பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காதம்மா. முடியலண்ணா அப்புறம் நடக்காமல் போயிடுச்சுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவல்ல. இல்லைப்பா எழில் எனக்கு அப்படின்னு நம்ம மனோகரி வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க. ஏம்மா இவ்வளோ தாமதமாக வந்திருக்க, வாமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உட்காடுறாங்க. பாத்தியாப்பா என்ன தான் கூப்பிட போகிறாங்க ஸ்டேஜில் ஏறின்னு சொல்லும்போது இந்துமதியை கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்ணோன்னா தாங்க முடியல. மனோகரியால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் அந்த இடத்துல வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம மனோகரி. இவ்வளோ விஷயம் நடந்து திருப்பி நான் எழில் வாழ்க்கையில் வரலான் இருக்கிறப்ப திருப்பி எல்லாருமே உன்னை பற்றி பேசுகிற அளவுக்கே நடந்துக்கிட்டு இருக்கியே, அதனால தான் எனக்கு உன் மேலே கோவம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க மனோகரி. அதோட சூப்பராக முடிச்சிருந்தாங்க.